ஓகே, ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேல்ஸ்மேன் எப்படி நம்ம சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ்மேன் நமக்கு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்மள்ட்ட நெறைய சேல்ஸ்மேன் இருப்பாங்க. எந்த சேல்ஸ்மேனால இன்னைக்கு நமக்கு அதிக பில்ஸ் நடந்திருக்கு? ஸோ யார் யாருக்கு எந்தெந்த சேல்ஸ்மேன் பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று பில் வைஸ் சேல்ஸ்மேன் நம்ம யூஸ் பண்ணலாம், இன்னொன்று ஐட்டம் வைஸ் சேல்ஸ்மேன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, சேல்ஸில் சேல்ஸ் மாஸ்டரில் சேல்ஸ்மேன் மாஸ்டர்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா ஜஸ்ட்டு எந்த சேல்ஸ்மேன் வேணுமோ அவங்கள நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு விக்னேஷ் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவரோட ஃபோன் நம்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நெசசரி இல்லை. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் இங்கே சேவ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ நான் விக்னேஷ் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 2 கிரியேட் பண்ணியிருந்தேன், சதீஷ் அண்ட் வினோ அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது கீழே வியூ நம்ம கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக் வரேன். இப்போ பாருங்கள், ஸோ சேல்ஸ் பில்லில் நான் ஜஸ்ட்டு எப்பயும் போல் என்ன பண்ணுவேன்னா, ஆஸ் யூஸ்வல் ஒரு ஐட்டம் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்குவேன். என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை ஸ்கேன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பில்லை சேவ் பண்ணும்போது எனக்கு பாருங்கள் 2 டைப் வேணும் எனக்கு. ஒன்று பில் வைஸ் சேல்ஸ்மேன் போடுறது, அப்படி இல்லையா ஆர்எல்ஸ் ஐட்டம் வைஸ் சேல்ஸ்மேன் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது பார்த்தீங்கன்னா டூல்ஸில் கான்ஃபிகரேஷனில் ப்ராசஸ் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் செலெக்ஷன் அப்படின்னு இருக்குங்க. ஓகேங்களா? அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மேலே சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேல்ஸ்மேன் இங்கே சேல்ஸ்ன்னு போட்டிங்கனாலே இங்கே செகண்டாக உங்களுக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ சேல்ஸ்மேன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பில் வைஸ் வேணுமா இல்லை ஐட்டம் வைஸ் வேணுமா அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பில் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஸ்க்ரீன் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ஜஸ்ட் ஒன்று ஆஃப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் சேல்ஸில் சேல் பில் என்ட்ரியில் இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன ப்ராடக்ட் எடுக்கிறாங்களோ அந்த ப்ராடக்ட் நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இங்கே சேவ் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு இப்போ இந்த இடத்துல பில் சேவ் பண்ணும்போது எனக்கு எந்த சேல்ஸ்மேன் இவங்களை எடுத்தாங்கன்னு இருக்கும். ஜஸ்ட் இங்கே ஒரு என்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அது எந்த சேல்ஸ்மேனோ நம்ம ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சதீஷ்னா சதீஷ் எடுத்துகிட்டு பில்லை சேவ் பண்ணிடுறேன். எனக்கு பில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அந்த பில் பிரிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்படின்னு வந்துருங்க. இப்போ ஐட்டம் வைஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னா அதே தான், டூல்ஸில் கான்ஃபிகரேஷனில் ப்ராசஸ் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா சேல்ஸ்மேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் மேலே சர்ச் பண்ணால் போதும். இப்போ நம்ம பில் வைஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இந்த பில் வைஸ் என்ன பண்ணுறோங்க, ஐட்டம் வைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஸ்க்ரீனை மட்டும் ஒரு க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிருங்க. ஓகேங்களா? இப்போ நான் கஸ்டமர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ கொடுத்துட்டேன். இப்போ சேல்ஸ்மேன் இடத்துல நான் ஜஸ்ட்டு என்டர் மட்டும் கொடுத்தா போதும், எந்த கஸ்டமரோ எந்த சேல்ஸ்மேனோ அந்த சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன் மட்டும் இல்லை, ஸோ எத்தனை சேல்ஸ்மேன் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே இடத்துல தான் வரும். ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துட்டு எந்த சேல்ஸ்மேன் உங்களுக்கு வேணுமோ அவரை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சேவ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பில் வைஸில் அது லோட் ஆகாது. ஸோ ஐட்டம் வைஸில் தான் உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹிடன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஃபர்தராக தேவைப்படுற உங்களோட ஹெல்ப்பில் போனீங்க அப்படின்னா கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் டீமோட நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் உங்களுக்கான தேவையான சப்போர்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ.